இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஜெபத்தோடு கேளுங்க. இந்த நாளில யாக்கோபை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கு. யாக்கோபு இஸ்ரவேல், அவர் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இந்த யாக்கோபு பற்றி நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னா, அவன் எப்படி நடந்துக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு ஒரு 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டாந்து கொடுத்தாரு. அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டார். அப்போ 5 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அது காரணம் என்ன? நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா நமக்கும் கொடுப்பாரு. நமக்கு ஆசீர்வாதம்னா சாபங்க தான் வருது, எங்க பாட்டு கஷ்டங்க தான், பிரச்சனைங்க தான், வேதனை தான். நான் கவலைப்படாத. அந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் உனக்கும் கொடுக்க வல்லவராக. யாக்கோபு எப்படி நடந்துக்கிறாரு? இது நம்ம அப்படி நடந்துக்கணும்னு விரும்புறாரு. யாக்கோபு பற்றி படிக்கும்போது ஆதியாக 25-27 பின்பகுதியில பார்க்கும்போது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். 2 பேர் அண்ணன் தம்பியா. ஏசா ஒருத்தன், அப்புறமா இந்த யாக்கோபு. ஏசா வேட்டையில வல்லவன், வன சஞ்சாரி. ஆனா யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, குணசாலியான ஒரு மனுஷன். யாரு? யாக்கோபு. அப்போ இது காரணம் என்ன? எப்படி இருந்தான் குணசாலியான பார்க்கும்போது, ஆதியாகமும் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள்ளு என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இங்க பிரச்சனை வந்துச்சு வீட்டுல. அதுல யாக்கோபு அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டான். நான் என்ன பண்றேன்ப்பா, நான் யாரு பேச ஆரம்பிச்சுட்டான், யாரு? அண்ணன். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவனை கூப்பிட்டு, யாரு? யாக்கோபு கூப்பிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனை நீ புறப்பட்டு போப்பா, இருக்காத, நீ போய் அந்த பதானராமுக்கு போய் உங்க தாயினுடைய தகப்பன் பெத்துவேலுடைய வீட்டுல அவங்க வீட்டுக்கு போய் அவங்க தாயினுடைய சகோதரனுடைய லாபானுடைய குமார்த்திங்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்க போய் பெண் கொண்டு பண்றாங்க. இது காரணம் என்னன்னா பாருங்க, ஏசாவும் யாக்கோபும் 2 பேரும் ரெட்டப்பிள்ளைங்க, ஒரே நேரத்துல பிறந்தவங்க. இவன் எப்போ போய் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பிறந்துச்சு. யாரு? அண்ணனுக்கு, ஏசாவுக்கு. யாக்கோபு இதுவரெல்லாம் கல்யாணம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. சின்ன பிள்ளை மாதிரி அவங்க அம்மா பின்னாலே சுத்துறது, எது சாப்பாடு போட்டா சாப்பிடுறது, அந்த மாதிரி அம்மா சொல்ற மாதிரி அம்மா செல்லமா சுத்தி நின்றான். இப்போ பிரச்சனை வந்த உடனே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இங்க இருக்காதப்பா, உங்க மாமா வீட்டுக்கு போயிடு, அங்க போய் பெண்ணு கட்டுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே அவன் கீழ்ப்படிஞ்சான். அதான் இப்ப இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி செய்வாங்களா? சொன்னா கீழ்ப்படிவாங்களா? அதெல்லாம் போக முடியாது, என் இஷ்டம், நான் இங்கே பொண்ணை பார்ப்பேன், அங்கேயே பொண்ணை பார்ப்பேன், இப்படி கட்டுவாங்களான்னு சொல்லிப்பாங்க. பாருங்க, சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சான். இதுதான் அவனுடைய குணசாலியான காரியம். பாருங்க வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இந்த 10 கற்பனைகளை மோசே கிட்ட கர்த்தர் கொடுத்தப்போ அதன் முதல் கற்பனை, தாயும் தாப்பனையும் கனப்படுவாயாக, உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தாப்பனையும் கனப்படுவாயாக. அப்பா அம்மா சொன்ன உடனே அந்த வாலிப வயதுல கப்பல் போட்டு முன்ன பின்ன தெரியாது, மாமன் வீடு பாட்டுதான் இல்லை, ஒண்ணுமே தெரியாது. போன்னு சொன்னா கிளம்பி பொழுதுட்டான். பாருங்க, கீழ்ப்படிதான். தாயும் தோப்பனை கனப்படுத்தின. நீங்க தாய் தோப்பனை கனப்படுறீங்களா? கீழ்ப்படுவீங்களா? சொன்ன பேச்சு கேட்குறீங்களா? நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படி இருக்காதீங்க. யாக்கோபு 5 ஆசீர்வாதத்தை ஒரே லம்பா வாங்கினது காரணம், அவன் குணசாலியா இருந்தான். நான் அப்பா அம்மா பேச்சு அவன் கேட்டு அதன்படி நடந்தான். அது மட்டும் இல்ல, 28:10 யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணான். அது என்ன, இப்ப மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஒண்ணும் கிடையாது. அங்க ஒன்னும் காரு பஸ் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நடந்துதான் போனோம், எவ்வளவுதான் போனான். தனியா நடந்து போறான். ஒன்னும் போட்டுக்கிற மாட்டு வஸ்திரம் கூட கிடையாது, அந்த வேலை சாப்பாடு கூட கிடையாது. நேரம் பட்டு வந்துட்டான். என்னப்பா ஒண்ணு அவங்க நினைச்சிருப்பாங்க, என்னடா புள்ள போகுதுன்னு. ஒன்னும் சாப்பிடல, ஒன்னும் இல்லை. நேரம் வந்தான். என்ன பண்ணா, இருட்டி போச்சு. உடனே ஒன்னும் பண்ணல, ஒரு கல்லை எடுத்து தலையான மாதிரி வச்சுக்கனா அடுத்து நல்லா தூக்கிட்டான். பாருங்க, அந்த 28 ஆதியாகம் 28:11 ஒரு இடத்தில் சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்கி அவ்விடத்துக்கு கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அப்புறம் கல்லை எடுத்து தலைமையில வச்சுன்னு படுத்து தூக்கிட்டான். பசி ஒரு பக்கம், அந்த இருட்டுல படுத்தா பாம்பு வருமா, பூச்சி வருமா, சிங்கம் வருமா, என்ன வரும்னு தெரியாது. யாரும் இல்லை, துணைக்கு யாரும் இல்லை. நல்ல வீட்டுல அப்பா அம்மாவோட நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன். இந்த காட்டுல படுத்துட்டான். எப்படி படுத்தான்?
நான் அந்த கல்லு என்னன்னா கிறிஸ்துவ கிடையாது. கர்த்தர் மேல் ஒரு வார்த்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டான்னு வசனம் சொல்லுது. அவன் என்ன பண்ணான்? கர்த்தரையே நம்பிட்டான். அது மட்டும் இல்ல பாருங்க, யாரும் இல்ல உங்கதான் நம்பிட்டேன். கல்ல வச்சுக்கிற தலையை நல்லா தூக்கின தூக்கம் வருமா? ஒரு பக்கம் தனியா வந்துட்டான். அப்பா இல்ல, அம்மா இல்ல. அண்ணா ஒரு பக்கம் அப்படி கிளட்ட மாட்டான். மாமன் யாருன்னே தெரியாது, எங்க தரான்னு தெரியாது. ஊரு பேர் தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆனாலும் எனக்கு நீங்க தான்ப்பா, உண்மைதான்ப்பா நம்பிட்டேன். நான் போற இடத்துல சாப்பிடுறது சாப்பாடு தங்க இடமும் கொடுத்து என்னை நீங்க தான் வழி நடத்தணும். உண்மைதான் நம்புறேன்னு ஜெபம் பண்ணான். ஒண்ணு கத்த மேல பாரம் வச்சுட்டான். கல்லு மேல வச்சு படுத்து தூக்கிட்டான். நல்லா எந்த இது பண்ணல. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 21 ஆபத்து நாள்ல கத்தர் ஜபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. இந்த ஆபத்து நாள்ல கத்தரையே நம்பலாம். நீங்க கூட ஒரு கஷ்டம் இருக்குதா, பிரச்சனையா, யார நம்புறீங்க? யார்கிட்ட அவங்க பணம் செய்தவங்களா? இந்த எம்எல்ஏ செய்வாரா, இந்த எம்பி செய்வாரா, இந்த மினிஸ்டர்? யாரையும் நம்பாதீங்க, கத்தரை மட்டும் நம்புங்க. கத்தர் மேலும் வார்த்தைங்க, காரியத்தெல்லாம் கத்தர் செய்வார். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், அவங்க சில என்ன பண்ணாங்க, ரதங்களையும் சங்கீதம் 27 சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதுல 8வது வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவங்களாம் முறிஞ்சு விழுந்துட்டாங்க, நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன்னா நாங்க எந்த மனுஷன் நம்பல, கர்த்தரை நம்பணும்னு வசனத்துல பாக்குறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் போய் நான் அப்படி போயிட்டார். போயிட்டு அங்க போகும்போது, அங்க போனாரு, மாமா வீட்டுக்கு போயிட்டார். போய் அங்க என்ன செய்தாருன்னா, மாமா வீட்டுல போய் தங்கிட்டாரு. தங்கினாக்கா சின்ன மகளா இஷ்டப்பட்டாரு. ஆனா சரி சரி கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு, கரெக்டா கல்யாணத்து நாள்ல இருட்டு, அப்ப கரண்ட் ஆயினா ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணாரு, பெரிய மகன் கூச்சப்பாரு அவளுக்கு, அவளை குழந்தை விட்டான். எல்லாம் விருந்தெல்லாம் வச்சுட்டு பொண்ணை மாத்திட்டான், ஏமாத்திட்டாரு மாமன். ஆனா காலைல எழுந்து பார்த்தா அவங்க அக்கா, என்ன மாமானா, எங்க வழக்கம் இதுதான், அதனால தான் பெரிய பொண்ணு வச்சு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டானா. அவன் ஈதரா இருந்துட்டான். 14 வருஷம் வேலை செய்தான். ஒரு ஒரு 10 பைசா ஆதாயம் இல்லாத 14 வருஷம் வேலை செய்தான் 2 பொண்ணுங்களுக்காக. அவ்வளவு பொறுமையா இருந்தான். ஆனா கத்தரு கடைசியில அவன் மாமனை காட்டிலும் அதிகமா சம்பாதிக்க கத்தர் உதவி செய்தார். பாருங்க, இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பொறுமையா இருந்தான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். ஆனாலும் அவன் பொறுமையா இருந்த, குணசாலியா இருந்தான். ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவன் மாமன் வீட்டாரு விக்கிரகாரம் பண்றவங்க. ஆனா இவன் அங்க இருந்தாலும் அந்த விக்கிரம் கிட்டே போல. இவன் என்னவோ கத்தர் என்னவோ, கத்தரோடு சரியான உறவு தான் ஆசீர்வாதம். நீ எந்த ஊருக்குனா போ, எங்கன்னா போவோ, சொந்தக்காரர்கள் எங்கன்னா போ, உன் உறவு யாரோட இருக்குது? கத்தரோட ஐக்கியமா இருக்கிறியா? இதுதான் ரொம்ப முக்கியம். போற இடத்துல போற ஆளுங்களை எடுத்து அவங்க மாதிரி அவங்க சாமிகளை அப்படி வணங்குறது இல்ல. நீ எங்க போனாலும் அவரோட உறவு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, தன் மாமனை காட்டிலும் அதிகமா சம்பாதிச்சது மட்டும் இல்ல, அவன் என்ன செய்யறான், அங்க போயிட்டு தங்கிட்டு கத்தரு அங்க இருந்தான். அப்புறம் சம்பாதிச்சுட்டு திரும்ப அப்பா வீட்டுக்கு வரான். அப்பா வீட்டுக்கு போன்னு கத்தான் சொன்னார். கிளம்பி வராரு. அண்ணங்காரன் வரான். அவங்ககிட்ட போய் ஆள் விட்டு அனுப்பிச்சா, நான் 400 பேரோட வரேன், நான் ஒரு சந்திக்கிறான், அவ்வளவுதான், பயந்துட்டான். உடனே என்ன பண்ணான், யாக்கோபு என்ன செய்தான், ஒரு காரியம் செய்தான். ஐயோ, அண்ணன் என் மேல கோபமாக்குறானே, இப்போ வரானே, இப்போ என்ன பண்ணுவான், மனைவியோ பிள்ளையோ சொத்து ஆஸ்தி மிருகங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் என்ன ஆவேன் சொல்லிட்டு பயந்துட்டு அவன் ஒன்னும் பண்ணல. யார்கிட்ட போவான், யார்கிட்ட சொல்லுவான் பாருங்க. இப்ப கதை வேற, அப்ப கதை வேற. ஏன்னா போனா என்ன ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க, இவன் எங்க இருக்கிறான், யாரா வருவானா கத்தர் தான். அதுதான் ஒரு பெஸ்ட் காரியம் யாக்கோபு செய்து. எப்போதும் கத்தரோட உறவாடுங்க. அப்படி கத்தரோட உறவாடுறதுனால என்ன நடந்துச்சுன்னா, கத்தர் அவனை கைவிடவே இல்லை. அவன் தேவையெல்லாம் சந்தித்து, அவன் கஷ்டப்பட்டாலும், மாமனை காட்டுல அதிகமா சம்பாதிக்க வச்சாலும் என்ன பண்ணானா வந்துட்டான். இப்போ வரும்போது அண்ணன் வரான்னு சொன்னோம். அண்ணன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இவன் போய் கத்தரோடு என்ன பண்ணான், இரவெல்லாம் ஜெபம் பண்ணான். பாருங்க, ஆதியாகவும் 32:26 இரவெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அவர் தூதன் உன்கிட்ட போராடுறான். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி உண்மை போக விட மாட்டேன், போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஒரு தூதனை அனுப்பிச்சு வச்சா இஸ்ரவேல் பாளையத்துல போனா
185,000 பேரை ஒரே ராத்திரில ஒரே தூதன் வந்து எல்லாரையும் மரம் கட்டி சாவச்சுட்டான். அவ்வளவு வல்லமா இந்த தூதனுக்கு. அவங்க கிட்ட இவன் நைட்டெல்லாம் போராடி ஜெபம் பண்ணான். நைட் பெயின் ஆல் நைட் வெயிட் பண்ணான். அப்படி பண்ணப்போ கர்த்தர் என்ன பண்ணான்னு அவனை ஆசீர்வதிச்சார். அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணான்னா அவங்க அண்ணனோட போய் ஒப்புரவா மன்னிப்பு கேட்கறான், வணங்குறான், அப்படியே தாழ குனிறான். அவ்வளவு ஒப்புரவாயி அண்ணனோட சமாதானம் ஆகிறான். இவனுடைய இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் பார்க்கும்போது அவன் வந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்றாரு, நேரி 5 ஆசீர்வாதத்தை ஒன்னா கொண்டு வந்துட்டார். அது என்னன்னு சொன்னா, ஆதியாகவும் 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இரவுல ஒரு தரிசனம் ஆகல, நான் உன் தேவனாகிய உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவே. அது முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது வந்து ஆதியாக 28:14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் அதிகம். உன்னை மட்டும் இல்லப்பா, உன் சந்ததி வம்சத்தெல்லாம் ஆசீர்வதிப்பேன்ட்டார். அது மட்டும் இல்ல, இந்த ஆதியாக 28:15 நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, 5 ஆசீர்வாதம் அப்படியே கொத்தா கொண்டு கொடுத்துட்டார். யாருக்கு? யாக்கோபு. உனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. யாக்கோபு செய்தெல்லாம் ஒண்ணுதான். அவன் என்ன பண்ணான், தனிமையா இருந்தாலும் கர்த்தரோட பேசணும், கர்த்தரை பிடிச்சிக்கிறான். இரவுல தைரியமா கர்த்தர் மேல பாரத்தை வச்சு தூக்கிட்டான். ஜெபம் பண்ணான், கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணான், கர்த்தாவே நீங்க தான் எனக்கு. அவன் ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டாரு. அவனுக்கு 5 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அதனால உன் சூழ்நிலை மத்தியில கர்த்தரை தேடு, கர்த்தருக்கா ஜீவி, கர்த்தரோட உறவாடு, மனுஷன் உறவை காட்டிலும் கர்த்தரோடு உறவாடு. நீ குணசாலியா இருந்து யாக்கோபை போல நடந்து கொள். கர்த்தர் கண்டிப்பா உன் கஷ்டங்களா மாற்றி உனக்கு 5 விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கண்டிப்பா உனக்கு தருவார். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். பெற்றுக்கொள்ளு. கர்த்தர் எந்த மனுஷன் நம்பி போகாத, உன் வார்த்தை கர்த்தர்ட்ட சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை சீதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. இந்த நாட்கள்ல பார்க்கும்போது ஜனங்க கஷ்டத்துல, துன்பத்துல, தொல்லையில, பிரச்சனையில, வியாதியில, வேதனையில, தொல்லையில கஷ்டப்பட்டு நெருக்கி கொண்டிருக்காங்கப்பா. இருக்கிற காலம் இப்ப அப்படிதான் இருக்குதாப்பா. ஆனா யாக்கோபை போல தனியா வந்தாலும், தாய் தப்பனை விட்டு தனியா வந்து ஒரு திக்கில்லாத வந்து அநாத மாதிரி ஒரே ஒரு கோலை கொண்டு கையில வந்தாலும், ஆண்டவர் 2 பரிவாரத்தை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே ஒரு 5 விதமான ஆசீர்வாதத்தை அருமையா கொடுத்தீங்கப்பா. அது போல நீ கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும், பிரச்சனை எதுவா இருந்தாலும், ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதித்ததே, அவளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உண்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உண்மை நோக்கி ஜெபிக்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை விடவே இல்லப்பா. விக்கிரக ஆராதனை செய்யற ஒரு மாமட்ட போனாலும், அவங்க பிள்ளைகளை திருமணம் பண்ணாலும், ஆண்டவரோடு எப்போதுமே உறவாடி கொண்டே இருந்த அந்த நல்ல புத்தியை தாங்கப்பா. நான் கூட எப்போதும் உம்மோடு உறவாட எங்க கிருபை தாங்கப்பா. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் என்று கத்தா. யார் யார் இந்த வேலையில பிரச்சனைகள் மத்தியில நீங்க மாத்திரம் போதும் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை பாரத்தெல்லாம் இடத்துல வைத்து ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. 5 வித ஆசீர்வாதத்தை இப்பொழுதே தாங்க. அந்த நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்து இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே. ஆமென். God bless you.